ஆனந்த மாறும் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கும் மக்களை அனைவருக்கும் முதல்ல நம்ம பொங்கல் வாழ்த்துகள். உங்க எல்லாருக்குமே நான் இப்ப சொல்லிக்க விரும்புறேன், ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நான் தனியா பொங்கல் கொண்டாட போறது இல்ல. ஏன்னா இந்தியாவிலிருந்து நேரடியாக இப்போது கிருஷ்ணா மெக்கன்சி, உங்க எல்லாருக்குமே நன்கு பரிச்சயமான ஒரு முகம். பல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அவர் இடம்பெற்றிருக்காரு. அது அது என்னன்னா இந்த விவசாயத்தை பத்தி நிறைய அவர் சொல்லிட்டு இருக்காரு நம்ம மக்களுக்கு. இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாம சிங்கப்பூர்லயும் உலக அளவுல விவசாயத்தை பற்றிய முக்கியத்துவத்தை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பன்முக கலைஞருங்க. முதல்ல அவர் ஆனந்த மாறும் நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், உங்களுடைய தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சார். எப்படி சார் நீங்க தமிழ் கத்துக்கிட்டீங்க, அது முதல்ல சொல்லுங்க சார். அது போன பெருவி கண்டிப்பா இங்க பொருந்துச்சு. அப்போ ஞாபகம் இருக்கு. ஆமா, நிச்சயமா அது நானும் ஒத்துக்கிறேன். போன பிரிவில நான் ஏதோ அப்படிதான் ஒரு அப்படிதான் நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஆமா சார். அதாவது கிருஷ்ணா மெக்கன்சி அப்படின்னு சொல்லும்போது, அவர் ஒரு ஆங்கிலேயர். ஆங்கிலேயர்ன்னு பாத்துறாதீங்க. அவர் தமிழ் பேச ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு நம்மளை விட சரளமாக, மிக சுத்தமாக நீங்க தமிழ்ல பேசிட்டு வர்றீங்க. இதை நம்ம பல நிகழ்ச்சியில உங்களுடைய சமூக வலைத்தளத்திலயும் நம்ம பார்த்திருக்கோம். உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்ல எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம் இதை பத்தி. கடந்த 30 வருடங்களாக சாலிட்யூட் பண்ணையில நீங்க பணிபுரிஞ்சுக்கிட்டு வரீங்க. உள்ளூர்ல விளையிற காய்கறிகள், பழங்கள், இதை உண்ணுவதன் முக்கியத்துவம், அது மட்டும் இல்லாம உணவுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த தொடர்பு, ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க, இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத சமூகத்தின் வாயிலாகவும் பல கல்வியின் வாயிலாகவும் பயிலரங்கு, பட்டறை, இது வாயிலாக நீங்க பலருக்கும் பயிற்று வைக்கிறீங்க. இது முதல்ல நீங்க சொல்லி ஆகணும். எப்படி நீங்க இந்த ஒரு பாதையை உங்களுக்கு நீங்க அமைச்சுக்கிட்டீங்க? உங்களோட ஜேர்னி, இந்த பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது மொழியில் எங்க அம்மா தான் ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் ஜே கிருஷ்ணமூர்த்தி ஸ்கூல் என்ன அனுப்புனுச்சு சின்ன வயசுல, 5 வயசுல இங்கிலாந்துல. அந்த ஸ்கூல் ஒரு பயங்கரமான ஐ ஓப்பனர். அவங்க ம்ஹும். நிறைய எக்ஸ்போஷர் கொடுத்துட்டாங்க எனக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்ல. அப்போ 16 வயசு இந்தியா ட்ரிப் ஒன்று இருந்தது. இந்த கிருஷ்ணமூர்த்தி ஸ்கூல் எல்லாம் விசிட் பண்ணியாச்சு. அப்போ நிறைய தத்துவம் தான் டீச் பண்ணியாச்சு, குட்டியாச்சு கிருஷ்ணமூர்த்திஸ் டீச்சிங்ஸ். அப்போ ஒரு கம்யூனிட்டி லிவிங், வெஜிடேரியன் ஃபுட். அப்போ நிறைய ஒரு வித்தியாசம் மாதிரி தான் டீனேஜ் இயர்ஸ் இருந்தது. அப்போ 8 வயசு நான் ஒரு ஆள் மீட் பண்ணிச்சு. அந்த ஆள் நம்ம தோட்டம், நம்ம பள்ளிக்கூடத்துல ஒரு வெஜிடபிள் கார்டன் இருந்தது. ஆஹா. இவரு தான் தோட்டக்காரா தான், இவரு கார்டனர் இவரு. ஆனா இவரு தான் ஆரோவில் தான் இருந்தது 1970s அண்ட் 1980sல. அப்போ அவங்க நிறைய தான் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு எனக்கு. அந்த ஃபார்மிங், கார்டனிங், செடி கூட லிவ் பண்ணுது. செடி தான், மண்ணு எல்லாம் அதான் அம்மா, அதான் சாமி, பூமிதேவ். ஆமா. அதெல்லாம் பூமி இந்த தாய். அந்த அந்த ஐடியா கொடுத்துட்டாங்க எனக்கு இவரு. அப்போ அந்த சேம் டைம்ல நான் எங்க குரு புஸ்தகம் கண்டுபிடிச்சிச்சு. இவரு பேரு மாசனோபு ஃபுகுவோகா, ஒரு ஜாப்பனீஸ் விவசாயி. கண்டிப்பா ஆஹா. நான் ஃபார்மிங் பண்ணா, கம்யூனிட்டி லைஃப் ஃபார்மிங், அது நான் இங்க யோகா இன்ட்ரெஸ்ட், ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருந்தது. அப்போ அது ஒரு நல்ல வழி எனக்கு நான் நினைச்சிட்டேன். அப்போ ம்ஹும். 19 வயசு நான் ஆரோவில் வந்தது. ஆ. அப்போ லாஸ்ட் 31 இயர்ஸ் நான் ஃபார்மிங் பண்ணிச்சு ஆரோவில். நான் ஆரோவில் வந்தது 19 இயர்ஸ் ஓல்ட். நான் வந்தது அது 31 இயர்ஸ் ago, இல்ல ம். 32 இயர்ஸ் ago இப்போ. ம். அண்ட் அண்ட் நான் எங்க குரு பேச்சு நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியாச்சு. அண்ட் அவங்க என்ன சொன்னா, அவங்க சொன்னா பூமி டேவ் ஏற்கனவே பர்ஃபெக்ட் இருக்கு, நீங்க பூமி டேவ் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு படிக்கிறா, நீங்க சாயில் புரிஞ்சுக்க முடியாது. புரியுதா? ஏன்னா ம். அந்த இந்த லைஃப் இஸ் பியாண்ட் தி காம்ப்ளெக்சிட்டி. லைஃப் இந்த சோயில் இஸ் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ். அதெல்லாம் செப்பரேட் பண்ண முடியாது மைக்ரோஸ்கோப்ல. அது இட் won't give you understanding of the soil. அப்போ ஸோ ஃபுக்குவோக் என்ன சொன்னா, லீவ் நேச்சர் அலோன். நேச்சர் ம். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏர் ம். ஓடக்கூடாது, ம். மஷின் யூஸ் பண்ணக்கூடாது, மருந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, மரம் கட் பண்ணக்கூடாது. ஆமா. லீவ் நேச்சர் அலோன். அப்போ அதே மாதிரி நாங்க தான் ஃபாலோ பண்ணிச்சு நிறைய நிறைய வருஷம். இப்போ ஒரு ஃபுட் ஃபாரஸ்ட் உணவு காடு இருக்கு நம்ம டோட்டல. அப்போ ம்ஹும். ஒரு 200 edible foods இருக்கு. அசிமீஸ், லெமன். நான் இப்போ பாக்குறேன், பேசும்போது நான் பாக்குறேன் லெமன்ஸ், அசிமீஸ், லெமன், ராம் சீதா, மேங்கோ, சீக்கு, பிரெட் ஃப்ரூட், ஸ்டார் ஃப்ரூட், ஆம்லா, ஜாக் ஃப்ரூட்டு. அப்போ நிறைய நிறைய காய்கறி, பூசணி, சொரக்காய், கொத்தரங்காய், வெண்டைக்காய்.
அப்போ நிறைய கீரை, தண்டுக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, அப்போ நிறைய edible weeds, நனாரி, ஆ. அந்த பொனங்கனி கீரை, முடத்தக்கான் கீரை, lot of life, leave nature alone. Nature disturb ம். பண்ணக்கூடாது. Now எல்லாம் சாப்பாடு is industrialized food. Industrialized food is the major problem in our ulige today, in our world today. Industrialized food responsible for diabetes, ம். BP, cancer, responsible for climate change. Audience கொஞ்சம் யோசிக்கோங்க. காலையில் என்ன சாப்பிட்டுச்சு? பிரெட். சரி, அந்த ஆத்தா பிரெட்டுக்கு செஞ்சுச்சு, வீட் வேணும்ல, எங்கே வளர்ந்துச்சு? யார வளர்ந்துச்சு தெரியாது. எப்படி வளர்ந்துச்சு தெரியாது. ம். அது எந்த மருந்து போட்டுச்சு தெரியாது. என்ன ப்ளீச் போட்டுச்சு, ஏதோ கெமிக்கல்ஸ் போட்டுச்சு ப்ரோசஸுக்கு தெரியாது. எப்படி ம். பேக் பண்ணிச்சு, எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணிச்சு, எவ்வளவு தூரம் வந்தது நமக்கு தெரியாது. அப்போ டெய்லி நமக்கு 3 தடவை தான் சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம உணவு எங்கிருந்து வரும் நமக்கு தெரியாது. Of ஆமா, course, ஆமா. this is the result of this is a confused society. A society that's only running after money, you know. But money does not equate to well-being. அது இப்போ மக்களே அவங்க கொஞ்சம் கேக்குறான். சரி, என்ன ஒரு 40 வருஷம் 50 வருஷம் ரொம்ப 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 கஷ்டமான வேலை செய்யறா. அப்போ கரிசில கரிசில ஹார்ட் டிசீஸ் இருக்கு. அப்போ நான் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ண ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் சேவிங்ஸ் போயிடுச்சு. எதுக்கு? வாட்ஸ் த யூஸ்? ஆமா சார். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் அவர் லைஃப்? அந்த ஆமா. கேள்வி கேட்கணும். இல்லைன்னா சாவதும் போது அந்த கேள்வி வரான், ஒரு பயம் மாரி வரான். புரியுதா? So we have to ask deep questions of ourselves. புரியுதா? ம். இந்த ம்ஹ்ம். மாரி முக்கியமான கேள்வி கேட்கணும். What is our life for? வாட் இஸ் ஆர் லைஃப் ஃபார் மாரி கேட்கணும். இந்த மாதிரி கேள்வி கேட்கணுச்சுக்கா, கண்டிப்பா நமக்கு இயற்கை யோசிக்கணும். ஏன்னா இயற்கை இல்லாம நமக்கு உடம்பு இல்ல, உடம்பு நிச்சயமா. இல்ல மைண்ட் இல்ல, மைண்ட் இல்ல முறி இல்ல, முறி இல்ல கலாச்சாரம் இல்ல. ஸோ எவ்ரிதிங் கம்ஸ் பேக் டு த மண்ணு. மண்ணு தான் பூமி தேவ், மண்ணு தான் சாமி. ஷீஸ் ம். இட்ஸ் இட்ஸ் நாட் ரிலிஜியஸ். இட்ஸ் நாட் ரிலிஜியஸ், பட் வித்வுட் திஸ் சோயில் யூ டோன்ட் ஹேவ் பாடி. ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். ஆமா, ஆமா, ஆமா. அதான் அதான் பாயிண்ட். சார் உண்மையா சொல்றேன். அதாவது நேத்து வரைக்கும் நான் உண்மைய சொல்றேன். நான் வந்து ஆரோக்கியமற்ற ஒரு உணவு தான் சாப்பிட்ட பிறகு எனக்கு இப்பவே ரொம்ப வந்து கில்ட் ஃபீலிங் நெறைய இருக்கு. இப்போ நீங்க சொன்னது வந்து அப்படி ஒரு அடி அடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. இந்த மாதிரி நீங்க பலருக்கும் இந்த மாதிரி முக்கியமான செய்தி சொல்லியிருக்கீங்க. அதுவும் நம்ம ஒலி 96 நேயர்கள் இதை கேட்டுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வா இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி கூறும் வகையில நாம பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். இப்ப மாட்டுக்கு நன்றி சொல்லணும். மாட்டுக்கும் நன்றி சொல்லணும். அது ஆனா உண்மைதான். மாட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம என்ன சின்ன சின்ன பூச்சி இருக்க மண்ணுல அவங்க நன்றி ஆ, சொல்லலாம். ஆமா. புரியுதா? எல்லாம் மரம் நன்றி சொல்லலாம். எல்லாம் இயற்கை மீன்ஸ் லைஃப். இயற்கை. இயற்கை தான் ஆமா. பூமி தேவ். We have to ஆமா. thank the இயற்கை. We have to thank the whole of nature. ஆமா சார். உண்மைதான் சார். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இயற்கை தாய்க்கு, இயற்கைக்கு நம்ம நன்றி கூறும் வகையில பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ உங்களுடைய சாலிட்யூட் ஃபார்ம் இந்த பண்ணையில பாரம்பரிய முறையில எப்படி நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 2, 3 விஷயம் நீங்க பகிர்ந்து கொண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலத்துல தலைமுறையினர் ஜெனரேஷன் அப்படின்னு வரும்போது பல பேருக்கு தெரியறதில்ல. நாங்க நகரத்துல இருக்கோம், பட்டணத்துல இருக்கோம், எங்களுக்கும் தெரியறதில்ல. அங்க நீங்க எப்படி உங்களுடைய பண்ணை விவசாயம் எல்லாம் நீங்க எப்படி நீங்க நடத்திக்கிட்டு வரீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாம் தான் தொலைச்சிச்சுமா. Who knows? ஆ. இப்போ யாரு ம். தெரியுமா? புரியுதா? முன்னாடி ம். மாடு கூட தான் ஏறு ஓட்டியாச்சு. புரியுதா? அதுக்கு முன்னாடி ம். who knows how it was. நீங்க நமக்கு firstly நமக்கு we associate விவசாயம் with the income. புரியுதா? ம். நான் ஒரு விவசாயி, நான் ஒரு பட்டை கரும்பு இருக்க, அந்த கரும்பு ம். வளர்ந்துச்சு, நான் சேல்ஸ் பண்ண போறேன். பட் அந்த ம்ஹ்ம். கரும்பு நாங்க சாப்பிட மாட்டோம். புரியுதா? அந்த கரும்பு ஆமா. சேல்ஸ் பண்ண போறோம். புரியுதா? சோ கண்டிப்பா பழைய காலம் ஷூர்லி அவங்க அவங்க உணவு வளர்ந்துச்சு சாப்பிட்டுக்க, நாட் ஃபார் அ. சேல். ம். கண்டிப்பா ஆமா, இல்ல. ஆமா. இந்த சிறுதானியம், இந்த பருப்பு எல்லாம், காய்கறி எல்லாம் சாப்பிட்டுக்க. ம். அண்ட் அதான் ஸோ ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் ஹூ நோஸ் அது எல்லாம் தட்ஸ் வெரி ஓல்ட். ம். இன உயிரும் இருக்கு, இன 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 கலாச்சாரம் உயிரும் இருக்கு, ட்ரெடிஷன்ஸ் உயிரும் இருக்கு. எப்படி யூஸ் பண்ணுது ம். அதான் இருக்கு. புரியுதா? ஆமா, இப்போ ஆமா.
நீங்க இங்கிலாந்து போங்க, அமெரிக்கா போங்க, இல்லைன்னா சிங்கப்பூர் போங்க, நிறைய மக்களுக்கு தெரியாது எப்படி யூஸ் பண்ணுங்க இப்போ ட்ரெடிஷ்னலான வெஜிடபிள். அவங்க பொட்டேட்டோ, பீட்ரூட், கேரட், கேபேஜ், காலிஃப்ளவர் தெரியும். பட் வாழைத்தண்டு எப்படி யூஸ் பண்ண கொஞ்சம் தெரியாது. ஆமா வாழைப்பூ ஆமா. எப்படி யூஸ் பண்ண தெரியாது. சுண்டைக்காய் எப்படி யூஸ் பண்ண தெரியாது. நன்னாரி வேறு எப்படி யூஸ் பண்ண தெரியாது. இந்த அமிர்தம் கொடி எப்படி நசி ஜூஸ் பண்ணுங்க தெரியாது. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு கலாச்சாரம் இருக்கு. அப்போ அதுக்காக நம்ம நம்ம ஃபார்ம் டு பிளேட் ஹோட்டல் நல்ல நல்ல பிக்கப் ஆயிட்டு இட்ஸ் பிகம் வெரி சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் அவர் லேடிஸ் ஆர் ஃப்ரம் த வில்லேஜ். அவங்க இதெல்லாம் கிராமம் தான். அவங்க நிறைய நிறைய விபரம் இருக்கு. அப்போ நான் அவங்க தான் காமிக்கிறான், ஓ இந்த கீரை கிருஷ்ணா இந்த கீரை நாங்க யூஸ் பண்ண முடியும். ஒரு லேடி எங்கிறது அவங்க பேர் லக்ஷ்மி. அவங்க கொல்லில ஒரு கீரை கொண்டு வந்துச்சு, பன்னிக்கீரை. பன்னிக்கீரை கடையில கிடையாது. அந்த பண்ணிக்கிறேன். பனிக்கீரை சட்டியில நசுக்கினா மட்டை கூட புளி அப்புறம் டிஷ் பண்ணுங்க. நீங்க சாப்பிடும் போடுங்க. நீங்க 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 திங்க் பண்ண போறா, ஐயோ இது ஒரு டைம் மிஷின் இந்த கீரை. பிகாஸ் 1000 வருஷம் முன்னாடி கண்டிப்பா மக்கள் இந்த கீரை தான் சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டுருப்பாங்க. So ஆமா. that's what is very. Do you want to see in my cafe? Shall I ஆஹா. show you? சார் I'll கண்டிப்பா show you. சார் காமிங்க. Come, I'll show you a little bit to your viewers. ஷூர் Viewers சார். very happy to show you. So இப்போ இப்போ this young lady here, she is preparing the green papaya. ஆஹா. ஆ நல்லா So இருக்கு green பாக்குறதுக்கு. papaya ஒரு green papaya தான் ஒரு கேரட் போல இருக்கு. ஆ இது நம்ம ஃபேமஸான செல்வி. ஹலோ, ஹாய். எப்படி இருக்கீங்க? ஹலோ. நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப 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 செல்வி நல்லா cooking இருக்கேன். wing beans. விங் பீன்ஸ். வாவ். கொஞ்சம் கம்மிங்க. இந்த wing beans. பா. wing beans அது ஒரு பீன்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு அவரைக்காய் ஆமா. மாதிரி இருக்கு. ஆஹா. அப்போ இங்க என்ன இருக்குது, அக்கா தான் வெங்காயம் சாம்பு வெங்காயம் ரெடி பண்ணுங்க. வணக்கம் அக்கா. இதான் அடுப்பு. ஆ இதான் நம்ம ஹோட்டல். So சரி. we can say what's important என்ன முக்கியமா இங்க நம்ம கலாச்சாரத்துல is the knowledge and the vibram. எப்படி பழைய காலம் சாப்பாடு யூஸ் காய்கறி எப்படி யூஸ் பண்ண, வாழைத்தண்டு வாழைப்பூ எப்படி யூஸ் பண்ண, அது ரொம்ப முக்கியமா. ஏன்னா இந்த காலத்துல இந்த தலைமுறை அவங்க எல்லாம் C++ நல்லா தெரியும். ம். பெரிய கார் இருக்கு, ம். பிட்காயின் இருக்கு. ம். ஆனா வாழைத்தண்டை குக் பண்ண தெரியாது. தெரியாது. ஆமா. பொண்ணுங்கனி கீரை என்ன பெனிஃபிட் இருக்கு அவங்க தெரியாது. ஆமா. ஆமா. புரியுதா? அந்த விபரம் போயிடுச்சுன்னா நம்ம கலாச்சாரம் கெட்டுப்போம். So and the meaning and the sense of cultural identity. ஆமா, I am from தமிழ்நாடு. ஆயுதா பூஜா, கணேஷ் பூஜா, ஈத் நடக்குது, கிறிஸ்துமஸ் நடக்குது, திவாலி நடக்குது, பொங்கல், அது ஒரு நிறைய செலிப்ரேஷன் இருக்கு. அந்த செலிப்ரேஷன் எல்லாம் பூமியில இருந்து வந்தது. பொங்கல்ல பெருங்காய் சாப்பிடுறான். அந்த அந்த திவாலி டைம்ல அதிரசம் சாப்பிடணும், திணை அரிசி. ஆ. புரியுதா? ஆடி ஆமா. மாசம் கூறு, கேழ்வரகு கூறு. So கூறு. everything is related back to the land, back to foods. So if we have to help the young people to understand their culture, their identification, we have to start eating local food. நம்ம ஊரும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப 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 பெரிய விஷயம். ம். ஆனா அப்போ நம்ம ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாம் பிரிச்சிச்சு இல்ல, யார் அவங்க டீச் பண்ண போறான்? ஐயா இல்ல, தாத்தா இல்ல, சின்னம்மா இல்ல, அவங்க யாரு டீச் பண்ண போறா? நம்ம புரியுதா? தலைமுறை தான், நம்ம ஆமா. ஜெனரேஷன். சோ இப்போ இண்டிவிஜுவல் சக்சஸ். ஓ நான் பெரிய கார் இருக்கு, பெரிய ஜாப் இருக்கு, நான் ஹாலிடே போறேன் தாய்லாந்து, அதுல எங்க பர்சனல் சக்சஸ் அது ஒரு வெல்பீயிங் வர மாட்டான். கொலெக்டிவ் வெல்பீயிங் ஸ்டார்ட்ஸ் வித் தி ஃபேமிலி ஆக்சுவலி. பிகாஸ் தி ஃபேமிலில தாத்தா ஐயா அவங்க தான் விபரம் இருக்கு. டேய் தம்பி இங்க வா, இந்த வாழைத்தண்டை இப்படிதான், அந்த நாறு எதுக்கு, நான் இப்படி பண்ணா அப்போ குக் பண்ணுங்க, அப்போ சாப்பிடுங்க. ஐயோ நல்லா இருக்கான், அப்போ கிட்னி ஸ்டோன் இல்ல. புரியுதா? இல்லைன்னா we lose the culture. Culture is the land. Culture தான் மண்ணு, culture தான் சாப்பாடு. ஆமா சார். பா, நச்சுன்னு சொன்னீங்க கிருஷ்ணா மெக்கன்சி அவர்களே. இப்ப நீங்க ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது ரொம்ப சீக்கிரமா தயார் பண்ணக்கூடிய சாப்பாடு பத்தி பேசியிருந்தீங்க இல்லையா? இப்ப இந்த காலத்துல இன்ஸ்டாகிராம் போய் பாருங்க,
எல்லா யங்ஸ்டர்ஸும் இளைய தலைமுறையினர் என்ன பண்றாங்கன்னா, அழகா இருக்கும் சாப்பாடு. அத உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து, ஒரு புகைப்படம் எடுத்து, "நான் இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுறேன். காய்ஸ் வாங்க வந்து சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா. அந்த இண்டஸ்ட்ரி அந்த துறை வந்து இப்ப பிரபலமாயிட்டுக்கு. இப்ப போய் வந்து பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. எல்லாம் ஒரு போய் தான். அந்த மாரி இருக்கும்போது, இப்ப நீங்க விவசாயத்த பத்தியும், இப்ப நீங்க இவ்ளோ விஷயம் சொன்னீங்க இல்லையா? இத வந்து மக்களுக்கும், உங்க சோஷியல் மீடியா சமூக வலைத்தளத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதுல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? கஷ்டம்தான், கஷ்டம்தான். அவங்க டைம் குடுக்கணும். யாரும் டைம் இல்ல இப்போ. நோ ஒன் ஹேஸ் ம். டைம். இல்ல வேலைக்கு போகணும், சம்பாதிச்சுக்கணும், ஸ்கூல் போகணும், மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணணும், அமெரிக்கா போகணும், இங்க போகணும், அதை ம். பண்ணணும், இது பண்ணணும். டைம் இல்ல. புரியுதா? யாரு ஆமா. மண்ணு தோடுங்கன்னா, ஐயோ பயம் இருக்குது, சுத்தம் இல்ல மண்ணு. ஓ! ஓ நகைப்பூச்சி. அவங்க எவ்வளவு எவ்வளவு ஒரு ரிலேஷன்ஷிப் தோற்றுச்சு. we have to rediscover that relationship to the மண்ணு, to the செடி, ம். to the plant, to the food. ஏன்னா இட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான விஷயம் இது. பட் நாங்க தான் நம்ம சமுதாயம் became very 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 complicated. ஒரு ஆமா. ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்க. புரியுதா? ஆமா. we have to rediscover something simple. அது ம். ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோம். புரியுதா? ஆமா. அப்போ ஆமா. காலேஜ்ல, ஸ்கூல்ல, ஹாஸ்பிட்டல்ல, கார்ப்பரேட் ம். ஸ்பேசஸ் என்ன லேண்ட் இருக்கு, அந்த லேண்ட்ல ஏதோ ஒரு fruit trees நட்டுங்கன்னா something you have to grow to eat. You ம். know, we have to look at land usage and எப்படி விவசாயம் பண்றது செக் பண்ண பார்க்கணும். புரியுதா? We can't use a lot of chemical tractor எல்லாம் தேவையில்ல. We need to ம்ஹ்ம். make food forests like this, you know, because இல்லைன்னா இன்னும் ஒரு 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் இன்னும் நிறைய நிறைய நோய் வரும். They're ஆமா. saying the COVID and all of this is many of these viruses have come because of loss of biodiversity also. ம். You know, so when our life becomes very linear, no, காசு தான் வேணும், இது மட்டும் தான் நான் வளரணும், இது மட்டும் ஆமா. எனக்கு எங்க லாபம் காசு மட்டும், then அதுக்கப்புறம் பிரச்சனை வரும் நம்ம லைஃப்ல. பழைய நிச்சயமா. காலத்துல நோய் டயபிட்டிஸ் இல்ல. நம்ம ஊர்ல யாரு டயபிட்டிஸ் கிடையாது. ஒரு 40-50 வருஷம் முன்னாடி கேன்சர் ரொம்ப கம்மி இருந்தது. ஹார்ட் பிரஷர், பிளட் பிரஷர், ஹார்ட் டிசீஸ் இல்ல அந்த காலத்துல. எல்லாம் ம். என்ன, எல்லாரும் தான் கூறு தான் சாப்பிட்டுச்சு, கேழ்வரகு, ம். கம்பு கூறு. ஸோ சொல்யூஷன்ஸ் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இருக்கு. ஏற்கனவே இருக்கு. இருக்கு, கலாச்சாரத்துல இருக்கு. ஆமா. பட் நமக்கு எவ்வளவு வேகமா வேகமா போவோம். ஸ்கூல்ல இருந்து சின்ன வயசுல இருந்து படிக்கிறான், அப்போ வேலை செய்யலாம், சம்பாதிக்கிறான். தேர் இஸ் நோ டைம். டைம் தான் எஸ். லவ். ஆமா. Time is love. If I want to know you as my friend, I have to spend time with you, talk with you. ஆமா. உன் கூட பேசினா, உன் கூட ஏதாவது, you have to spend some time. இல்லைன்னா ஆமா. எப்படி உனக்கு தெரிஞ்சுக்க முடியும்? அதே மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் லேர்ன் பண்ணா, ப்ராக்டிஸ் பண்ணா, டைம். ம். டைம். ஆமா. புரியுதா? If you want நேரம். to understand your mind, தியானம் பண்ணா, வேற வழி இல்ல. ஆமா நாங்க சார். விவசாயம் புரிஞ்சுக்கணும், நமக்கு நம்ம ட்ரெடிஷனலான ஃபுட் தெரிஞ்சுக்கணும். You have to come and be in the nature. ம். புரியுதா? சும்மா ஒரு ஆமா சார். இன்ஸ்டாகிராம் ரீல் பாக்குறது பத்தாது. You have to give time. Time is ஆமா. love. Time is currency. Time தான் லாபம். வாவ்! இது வந்து முதல் முறையா நேரடியாக நான் கேட்கிறேன் சார். கிருஷ்ணா மெக்கன்சி, நீங்க வந்து இவ்வளவு அழுத்த திருத்தமா பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா நிச்சயமா இது வந்து எனக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு இது இது ஒரு நல்ல விழிப்புணர்வா இருக்கு. இட்ஸ் a wake up இல்லம்மா, call. இதெல்லாம் சும்மா, இட்ஸ் ஆல் வெரி சிம்பிள் மேட்டர். பட் நாங்க சிம்பிள்னு ஒரு பெரிய சொல்றீங்களே! ஐயோ! பழம், இல்ல சிம்பிள். நாங்க ஒரு பெரிய பழம் நோண்டுச்சு. இப்போ இந்த ஆ. பழம் உள்ள உட்காருக்குறா. இப்போ வெளியே வரணும், கஷ்டம்தான். பட் ஆ. பட் இந்த சொல்யூஷன் இருக்கு, நம்ம ஆமா. கலாச்சாரத்துல இருக்கு. நம்ம இருக்கு. பூமி தேவ் எவ்வளவு பெரிய லவ் இருக்கு நம்ம லைஃப்க்கு மேல. புரியுதா? we are that life, so we have to ம். find that, find meaning in our life. We'll find meaning in our life through nature. ம். சரி. அவ்ளோ நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த இயற்கை பற்றியும், விவசாயத்த பற்றியும், நம்ம சாப்பிடுற சாப்பாடு எவ்ளோ முக்கியம் அத பற்றி நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப அடுத்த கட்டமாக நீங்க ஒரு மல்டி ஃபேசட்டட் கலைஞர், பன்முக கலைஞர். அதாவது நீங்க இசைத்துறையில வந்து அதிகமா நாட்டம் உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து கிட்டார வாசிச்சு பாடுறத நிறைய காணொளிகள் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையா பாடுறீங்க. அத மட்டும் நான் சொல்லியே ஆகணும். வெரி கேப்டிவேட்டிங். அந்த ஒரு இசை பிரியம் எப்படி வந்தது? அந்த ஒரு நாட்டம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லலாமா? இங்க மியூசிக்கா? ஆ ஏன் வந்து மியூசிக் வந்து எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு? அது
மியூசிக் இன்ட்ரெஸ்ட் எப்படி மனசுல இருந்து வரல. நான் சின்ன வயசுல கிருஷ்ணமூர்த்தி ஸ்கூல்ல அந்த ஆஹா. அந்த ஸ்கூல்ல எப்பவும் 2 கிட்டார் நிக்குது. அப்போ டீ டைம்ல, லஞ்ச் டைம்ல, ஒய். மதியானம், சாயந்தரம் எப்பவும் உட்கார்ந்து வாசிக்கிறேன். அவ்வளவுதான். ஆல்வேஸ் ஓ! பிளேயிங். ஓ! அப்புறம் சரி. அப்போ நான் சின்ன வயசுல இருந்து நான் எங்க ஓன் சாங்ஸ் ரைட் பண்ணி வச்சு எங்க மை ஓன் ஃபர்ஸ்ட் குரூப் தான் ஒரு ஆப்பிரிக்கன் சிங்கர் இருந்தது. நான் அந்த பையன் கிட்ட சொன்னேன், அவங்க புருண்டில இருந்து வந்து நான் சொன்னேன், நீங்க உங்க ஓன் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ண சிங் பண்ணுது. எனக்கு ரொம்ப ம். இன்ட்ரெஸ்ட் இருந்தது. வேற ம். வேற மொழி பாட்டு கேட்கணும். அப்போ நான் தமிழ்நாடு வந்தது. அப்போ நான் ஒரு ஒரு ஸ்ரீலங்கன் சிங்கர் கிருப்ப பர்ணன், ஹீ இஸ் ஆன் மை ஃபர்ஸ்ட் ஆல்பம். சரியான மியூசிஷியன், பயங்கரமான வயலின் அண்ட் சிங்கர், நிறைய ம். எமோஷன். அப்போ அவங்க கூட நிறைய சாங் ரைட் பண்ணிச்சு, ஃபர்ஸ்ட் ஆல்பம் ரெக்கார்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் கார்த்திகாய கூட ப்ளே பண்ணிச்சு. ம். கார்த்திகாய இண்டோ சோல் அவங்க அவங்க ஒரு 2 ஆல்பம் பண்ணிச்சு. இப்போ 4வது ஆல்பம் ரிலீஸ் பண்ண போறோம் அடுத்த மாசம். அண்டர் ஆம், இமர்ஜென்ஸ் இல்லையா? ஆமா அவங்க ஆஹா. நம்ம நம்ம ரோஜா 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 மூவில ஏ ரஹ்மான் ஆஹா. ரோஜா ஆஹா. அந்த சிங்கர் ஆ. ரமேஷ் சங்கர் ஷீஸ் இன் கலிபோர்னியா. அவங்க தான் ஒரு ஆஹா. ட்ராக் தான் சிங் பண்ண போறேன் நம்ம கூட. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு வாவ்! ஐ லவ் டு மிக்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் எனக்கு வேற மியூசிஷியன் கூட ப்ளே பண்ணா அது ஒரு அல்கமி மாதிரி இருக்கு. நான் யார ம். வேற ஆளுக்கு யூனிக் கிரியேட்டிவிட்டி மீட் பண்ணா, அது கூட மிக்ஸ் பண்ண கலந்து பண்ண ஒரு ஒரு மியூசிக் ஒரு கிரியேஷன் பண்ணா, அந்த கிரியேஷன் ஒரு ஒரு பயங்கரம் ஒரு சந்தோஷம் எனக்கு டு கிரியேட் த மியூசிக். அப்போ ம். ரெக்கார்டிங் ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிக்கும், பட் கிரியேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புரியுதா? வாவ்! இட்ஸ் லைக் க்ரோயிங் த பிளான்ட்ஸ், ம். ஓ! எனக்கு அந்த கனெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா 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 ஆமா. உங்களோட இமர்ஜென்ஸ் இசைக்குழுல எத்தனை பேர் இருக்கீங்க? மெயின் ஒரு ட்ரம்மர், ஒரு பேஸ் பிளேயர், டானி முனிஸ், ரால்மத்தியா அண்ட் டானி முனிஸ் நாங்க எங்க ப்ரொடியூசர் ஃபார் மை நியூ ஆல்பம். அவங்க ஒரு nothing less than genius. Amazing, ம். amazing. ம். If anyone looking for amazing talent, amazing producer, amazing guitar player, bass player, அவங்க என் கூட நிறைய ப்ளே பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி மிஷ்கோம்பா இருந்தது. மிஷ்கோம்பா ஒர்க் வித் ரே சார்ல்ஸ், டிடி லோக்வுட். ம். ஸோ ம். இவரு தான் இப்போ அவங்க தான் பிரான்ஸ்ல ரெயூனியன் ஐலண்ட்ல போயிடுச்சு. பட் எனக்கு நான் எப்பவும் குட் மியூசிஷியன்ஸ் கூட ப்ளே பண்ணீங்க. எனக்கு ரொம்ப என் காட்டுல மழை பெய்யுது எப்பவும். ஐம் ஆல்வேஸ் லக்கி டு ப்ளே வித் வெரி வெரி குட் மியூசிஷியன்ஸ். பட் மெயின்லி நாங்கள் தான் ட்ரியோ இல்லைன்னா 4 பீஸ் இல்லைன்னா 5 பீஸ். நமக்கு மை குரூப் ம். சேஞ்சஸ் லிட்டில் பிட் டிபெண்டிங் ஆன் த ஷோ. ஷோ. ம். இந்த உணவையும் லாஸ்ட் இசையும் லாஸ்ட் ஆல்பம் ஒரு ட்ரம்பெட் ப்ளே பண்ணிச்சு, கொண்டு எட்மண்ட் வந்தீங்க. எட்மண்ட் ஆ. ஃப்ரம் ஜெர்மனி. வாவ்! அது சமீபத்துல நான் பார்த்தேன். உணவையும், இசையும் சேர்க்கிற மாதிரி ஒரு விழாவ நீங்க நடத்தியிருந்தீங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாரும் அப்படியே உங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே, அதாவது நல்ல சுத்தமான உணவு, ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டுக்கிட்டே உங்களோட இசை கேட்கும்போது, அது நிச்சயமா அந்த ஒரு உணர்வு வேற மாதிரி இருக்கும் இல்லையா? தேங்க்யூ. ஆமா. எ சரி கிருஷ்ணா மெக்கன்சி, ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் நம்ம நல்ல ஒரு 30 நிமிஷம் பேசியிருக்கோம். பல விஷயத்த நீங்க சொல்லியிருந்தீங்க. என்ன பேசவே விடல. ஆனா எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பேசுனதுல பல விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். இப்ப நான் மட்டும் இல்ல நெனைக்கிறேன். மற்ற நேயர்கள் இந்த பேட்டிய பார்க்குற மற்ற நேயர்கள், கேட்கிற நேயர்கள் நிச்சயமா யோசிப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன சாப்பிடுறேன்? அத முதல்ல இந்த வீட்டுல அலமாரின்னு சொல்லுவாங்க. அது கபட் அப்படின்னு சொல்லுவாங்க. அத திறந்து என்னென்ன ஆரோக்கியமற்ற உணவு இருக்கோ, அத முதல்ல எல்லாத்தையும் நம்ம வந்து தூக்கி அது போட போறோம். போட்டுட்டு அத முதல்ல நம்ம மாத்தணும். ஏன்னா அது அட்லீஸ்ட் வென் பி கான்சியஸ், அட்லீஸ்ட் ஒரு ஆமா. அவேர்னஸ் இருக்குன்னா, ஓகே ஐ மீட்டிங் திஸ், ஓகே ஓகே ஐ நோ, ஆ, ஓகே. அப்போ ஆ, அப்புறம் பொறுமை பொறுமை வேற வேற அவேர்னஸ் வரும். புரியுதா? ஓ ஆமா, வி கேன் ஆமா, ஆல்சோ ஈட் திஸ் அண்ட் தட், இந்த ஆமா. மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான். சின்ன சின்ன ஸ்மால் முயற்சி. ஸ்டெப்ஸ். ஆமா, வாட்ல ஆமா. ஒரு சாப்பாடு, ஒரே மீல்ஸ். கொஞ்சம் யோசிக்கோங்க. சரி, முருங்கைக்கீரை கிடைக்குமா உங்க ஊர்ல? மா கிடைக்குமே. அப்போ கிடைக்கும். வாட்ல ஒரு டைம் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. ஏன்னா முருங்கைக்கீரை ம். எவ்வளவு ஈஸியா வளர முடியும். சப்போஸ் உனக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு, கம்பெனி இருக்கு, இல்லைன்னா கார்டன் இருக்கு, முருங்கைக்கீரை நட்டு அது ஈஸியா நட்டு. இருக்கும். இட்ஸ் ஸ்மால். ம். இந்த மாதிரி பண்ணா இது ஒரு லவ் மாதிரி தான் நம்ம பூமி தேவுக்கு. ஃபார் பூமி ம். தேவ் லவ் கொடுக்குன்னா நம்ம மேல லவ் தான். சேம் பூமி ம். தேவ் அண்ட் we are சேம். So ஆமா. just one meal
வாட்டில் ஒரு சாப்பாடு முருங்கைக்கீரை, அது ஒரு பெரிய 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 விஷயம். தமிழ்நாடு எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. நான் இப்படி பேசினா தமிழ்நாடு அவங்க எல்லாம் சிரிக்கிறான். பட் நீங்க சென்னை போனா மக்களை கம்ப்யூட்டர் 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 பண்ண அவங்க அதெல்லாம் பண்ணுச்சு. புரியுதா? ஆமா, ஸோ ஆமா. ரீக்ளைம் யோர் கல்ச்சர். உங்க கல்ச்சர் திரும்பி பூச்சிக்கோங்க. ஈட் முருங்கைக்கீரை வாட்டில் ஒரு முறை. அது ஒரு பயங்கரமான விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி கிருஷ்ண மெக்கன்சி தேங்க்யூ. சார். எனக்கு மட்டும் இல்ல, இளைய தலைமுறையினர், அவங்க தான் அப்கமிங் ஜெனரேஷன். நிச்சயமா வந்து தேங்க்யூ. உங்ககிட்ட இருந்து பல விஷயங்கள் கத்துக்கொண்டு இருப்போம். இந்த And நேரத்துல உங்களுக்கும் please share my சொல் music link, spotify.com/emergence-india. And இங்க 3 நிச்சயமா. ஆல்பம் இருக்கு. ஓகே. 3 ஆல்பம் இருக்கு. அப்பெல்லாம் மக்களே தான் கேட்க முடியும். எமர்ஜென்ஸ் இந்தியா. நிச்சயமா சார். ரொம்ப ரொம்ப Thank you நன்றி so பகிர்ந்து much. கொண்டதுக்கு. உங்களுக்கும் உங்களுடைய பண்ணையில உங்களை சுற்றி இருக்கும் எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி பொங்கல் வாழ்த்துக்களே சொல்லிடுறேன் இந்த நேரத்துல. பொங்கலோ 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 பொங்கலோ. பொங்கல்!